உருவாக்குறது. இப்போது கர்த்தர் ஆதாமு மேலே அன்பு கூர்ந்தார்ன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா ஆதாம் மேலே அன்பு கூர்ந்ததுனால தான் அவனுக்குன்னு ஒரு அழகான ஏதேன் தோட்டத்தை அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உண்டாக்கி கொடுத்தாரு. கொஞ்சம் குறைச்சிக்க. அவனை சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடியே அத்தனையும் சிருஷ்டிக்கிறாரு. அது எதை காண்பிக்குதுன்னா அவன் மேலே அவர் வச்ச அன்பு. ஏன்னா அவன் உலகத்துக்குள்ளே வரும்போது எனக்கு அது தேவை இது தேவை அப்படின்னு கேட்கக்கூடாது, பசியாக இருக்கக்கூடாது, தாகமாக இருக்கக்கூடாது, அவனுக்கு சம்பூர்ணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே ஆயத்தம் பண்ணுறாருன்னா அதுதான் அப்பாவுடைய அகாப்பே அன்பு. சரி, ரெண்டாவது, அவன் பாவம் செய்யும்போது துரத்தி விடப்படுகிறான். அப்போவும் நம்ம ஆராதனையில் சபையில் நிறையா பார்த்துருக்கோம். அது ஞாயிற்றுக்கிழமை சாயந்தர ஆராதனையிலேயே அன்பு தான் அவனை துரத்தும் போது கூட தேவ அன்பு வெளிப்படுது. ஏன்னா அவர் ஒரு வேளை கோபத்தில் துரத்தி இருந்தார்னா நிர்வாணத்தோடு துரத்தி இருக்கணும். ஆனால் அவன் நிர்வாணின் பயந்து என்ன பண்ணியிருக்கிறான், அத்திலைகளை தைத்து உடையா உண்டு பண்ணி போட்டுட்டு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்படிப்பட்டவனை கூப்பிட்டு வச்சு ஒரு மிருகத்தை அடித்து அந்த மிருகத்தின் தோலை எடுத்து ஆடையாக உண்டு பண்ணி ஒருத்தனுக்கு போட்டு விட்றாருன்னா நான் சொல்கிறேன், அதுவும் யாருக்குன்னா இவருக்கு துரோகம் பண்ண துரோகி போடுறாருன்னா ஒன்றே ஒன்று தெரியுது, அது அவர் மேலே வச்ச அன்பு. இதுலேயும் தேவ அன்பு விளங்குறது நமக்கு எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெரியும். இதுக்கு பிறகு ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்துறாரு. துரத்திட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வாசலுக்கு என்ன பண்ணுறாரு, காவல் செய்கிறார். அது கூட அன்பு. ஆமென். அவனுக்கு ஏதேன் தோட்டத்தை அடைச்சாருன்னு நம்ம பார்க்க முடியலை. ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்துறாரு. அதான் ஒவ்வொரு வசனத்தையும் நான் கருத்தாக தியானிக்கணும். தோட்டத்தை விட்டு துரத்துனாரு, ஆனால் தோட்டத்தை அடைக்கலை. எதை தெரியுமா காவல் பண்ணாரு, ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியைத்தான். அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஏதேன் தோட்டத்துக்கு காவல் பண்ணும்படி தேவதூதனை கொண்டு வந்து வைக்கலை. ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே, எதுக்கு ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே இருக்கிற ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழியைத்தான் க்ளோஸ் பண்ணாரே ஒழிய ஏதேன் தோட்டத்தை க்ளோஸ் பண்ணலை. இதுவும் தேவனுடைய அன்பை தான் வெளிப்படுத்துது. ஏன்னா மறுபடியும் ஏதேன் தோட்டம் திறந்துருக்கு அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து தப்பி தவறி ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சிருந்தான்னா சாபம் வந்தது சாபந்தான், பாவம் வந்தது பாவம்தான், வியாதி வந்தது வியாதி தான். இப்போ இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்ட பிறகு பாவத்தின் சம்பளமாகிய சாபம் ஒரு புண்ணோ வியாதியே வந்துருச்சுன்னா அந்த புண்ணுவத்தியோட சாகாம இந்த 6000 வருஷங்களும் ஆதாம் உயிரோட இருந்திருப்பான். இப்படி உயிரோட செத்து போகிறதை கர்த்தருக்கு பார்க்கறதுக்கு மனசு இல்லை. இப்படி புண்ணோட 6000 வருஷம் இவன் அணுவணுவாக சாகிறதுக்கு அதை தடை பண்ணணும். ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு என்றென்றைக்கு இவன் உயிரோடு இருக்காதபடி செய்ய வேண்டும்னு சொல்லி அதை மேலே வச்ச அன்பினால தான் ஏதேன் தோட்டத்தை திறந்து விட்டுட்டு ஜீவ விருட்சத்தின் கனியை காவல் செய்யும்படி கேருபீன்களையும் சுடரின் பட்டயத்தை வச்சு இவ்வளவாய் தேவன் ஆதியாகமத்திலேயே ஆதாமுக்கு அன்பு கூர்ந்தார். குழியில் விழுந்தோரை தூக்கி எடுக்கும் அன்பு, குப்பையில் இருந்தோரை உயர்த்தி எடுக்கும் அன்பு, குழியில் விழுந்தோரை குடிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து எடுக்கும் அன்பு, ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, இந்த காலத்திலும் மாறாத அன்பு, ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, இந்த காலத்திலும் மாறாத அன்பு. சரி, பாவம் செஞ்சாச்சு. என் மேலே வச்ச அன்பு நிமித்தமாக ட்ரெஸ்ஸை உண்டு பண்ணி விரட்டி விட்டு ஏதேன் தோட்டத்துக்குள்ளே இருக்கிற நம்ம ஜீவ விருட்சத்தின் கனியும் சாப்பிடாத அளவுக்கு அவன் மேலே அன்பு கூர்ந்து அதுக்கும் காவல் பண்ணியாச்சு. இப்போ ஏதேன் தோட்டத்தை விட்டுட்டு ஆதாமியாவில் என்ன பண்ணிட்டாங்க, வெளியே வந்துட்டாங்க. அவங்களுக்கு பிள்ளை பிறக்குது. காயின் ஆபேல் என்கிற குழந்தைகள் பிறக்கிறது. இப்போது துரத்தி விட்ட பிறகு ஆண்டவர் ஆதாமை
தேடி வந்தாரா? அவனோடு கர்த்தர் பழகினாரா? அவனோடு கர்த்தர் உறவு வைத்து கொண்டாரா? எத்தனை பேர் உறவு வச்சாருன்றீங்க, பழகினாருன்றீங்க, அவனை தேடி வந்தாருன்றீங்க? தேடி வந்தாரா? உண்மை தேடி வந்திருக்கிறாரு. ஏன்னா காயினி சம்பவத்தில் கர்த்தர் தேடி வர்றது அன்பு கிடையாது. தேடி வர்றது அன்பு கிடையாது. அது தொல்லை நிமித்தமாக உண்டாக்கி தொலைஞ்சிட்டான். போய் தொலை அப்படின்னு இருக்கிறதுனால போய் தொலைஞ்சிட்டோம்ல, ஏதாவது அவனுக்கு பண்ணித்தான் ஆகணும் அப்படின்ற ஒரு விதத்தில் பண்ணுறது தான் தேடி வர்றது. ஆனால் அன்புன்றது எதில் தெரியுமா காண்பிக்க முடியும்? உறவு, ஐக்கியம், அவனோடு பழகிற பழக்கத்தை வச்சு தான் அன்பை வெளிப்படுத்த முடியும். கடமைக்கு நீங்கள் வாங்கி கொடுக்குறதும் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு வாங்கி கொடுத்து சாப்பிட்றத பார்த்து ரசிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆமென். நல்லது புரியுதா உங்களுக்கு? ஆமாம், இவனுக்கு வாங்கி கொடுத்தானே தொலையணும் அப்படின்னு சொல்லி 4 புரோட்டா வாங்கி இந்த வச்சுக்கப்போ தின்னு தொலை. அதுவும் சாப்பாடு தான், தேடி தான் வர்றோம். ஆனால் அது என்ன இல்லை? அன்பு இல்லை. அன்புன்றது நீ கூட்டி போலாட்டினாலும் வாங்கிட்டு உட்கார வச்சு இவன் தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி நீங்கள் அவன்கிட்ட உட்காந்து சாப்பாடு ஊட்டி கொஞ்சி கொலாவி சாப்பிடுப்பா, பட்னியாக இருக்காதப்பா, அதை பண்ணுப்பா, இந்த தண்ணி கொண்டு வர்றேன்ப்பா அப்படின்னு சொல்லி நேசிச்சிங்களோ, அதே நேச பாச அன்பை அவன் தவறு செய்யும்போது நீங்கள் காண்பிச்சாதான் அன்பு. சும்மா வாங்கி கொடுக்கறது அன்பு கிடையாது. சரி, இப்போ என்னுடைய செய்திக்கு வர்றேன். இப்போது ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் ஆதாமை துரத்தி விட்டார். வந்தார்ன்றது நமக்கு நல்லா தெரியும். அது கூட ஒரு விதத்தில் தேவன் அவன் மேலே வச்ச அன்பை காட்டுகிறது. ஆதாமை தேடி வந்தார். பலி செலுத்தணுன்ற முறையவே கர்த்தர் தான் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இந்தோ போயோ எப்படியோ சொல்லி கொடுத்துட்டாரு. அதை மனசில் வச்சு தான் ஆபேல் சரியாக தன்னுடைய பலியை செலுத்துகிறான். ஆபேலுடைய பலியை கர்த்தர் அங்கீகரித்தார், காயினுடைய பலியை அங்கீகரிக்கவில்லை. இதெல்லாம் பார்க்கும்போது அவர் வந்துட்டு போனது நமக்கு தெளிவாய் தெரிகிறது. ஆனால் இப்படி வந்துட்டு போகிறது என்ன இல்லை? அன்பு இல்லை. இது கடமைக்கு செய்கிறது. ஆனால் அன்புன்றது தெரியுமா? ஏற்கனவே அவங்க அப்பன் அம்மாட்ட பழகின மாதிரி திரும்ப பாவம் பண்ணப்பட ஆதாமிட்டையும் ஏவாள்கிட்டையும் அவங்க பிள்ளைகள்கிட்டையும் அனுதினமும் ஒரு பழக்கம் வச்சாதான் உண்மையிலேயே தேவன் அன்பாக இருக்கிறார்ன்றது அர்த்தம். இந்த யோவானில் சொல்லப்பட்டது உண்மை. அப்படி இல்லாத பட்சத்தில் சும்மா உங்கள் அப்பா பண்ண தவறுக்கு உங்கள் மேதான் அப்படி போயிட்டான், நீனாச்சும் இப்படி பண்ணி வந்தா பலி இப்படி தான் செலுத்து அப்படின்னு கடமைக்கு சொல்லிட்டு போயிருந்தாருன்னா அது அன்பு கிடையாது. சரி, அப்போ வந்தாருன்றது உண்மை. பழகினாரா? அவனோட உறவாடினாரா? அவனோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணாரா? பண்ணலையா? சொல்லிடலாம்ல, சொல்லி முடிச்சிடும், கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அப்படியே ஆதாம், ஏவாள், காயின், ஆபேலோடு கூட ஆண்டவர் அதிகமாய் அனுதினமும் பழக்கம் வைத்திருந்திருக்கிறார். அவர்களோடு உறவாடி இருக்கிறார். அவரோடு நேரத்தை செலவழித்திருக்கிறார். வந்துட்டு போனார்ன்றது எவ்வளோ உண்மையோ அதை விட உண்மை அவர்களோடு பழகினார், உறவாடினார், அவர்களோடு நேரத்தை செலவழித்தார் என்பது உண்மை. இப்படிலாம் அவர் செஞ்சார்ன்றதுனால ஒன்று புரியுது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், இனிமேலும் அன்பாகவே இருப்பார். சரி, இப்போது உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு நபர் இன்னொரு நபரை கொலை செய்து விட்டார் என்று வைத்துக்கொள்வோம். ஒரு நபர் இன்னொரு நபரை கொலை செய்து விட்டார் என்றால், தான் பழக்கமிராத ஒரு நபர் பார்த்திருப்பார் என்றால், தான் கொலை செஞ்சு பாடி கிடக்கு, ரத்தம் ஓடிட்டுருக்குது, கத்தியை கையில் வச்சிட்ருக்கான். அப்போது இவனுக்கு பழக்கம் இல்லாத ஒருத்தன் பார்த்துட்டான் அப்படின்னு சொன்னால்
இவனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியுமா? துண்டை காணா, துணியை காணா, ஐயையோ பார்த்துட்டானே அப்படின்னு சொல்லி கண்ணு மூக்கு தெரியாமல் என்ன பண்ணியிருக்கணும்? ஓடி இருக்கணும், ஓடணும். தெரியாதவன், பழகாதவன், இவன் மேலே அன்பு செலுத்தாதவன் ஒருத்தன் பார்த்துட்டான்னா ஐயோ என்னை காட்டி கொடுத்துருவானே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கணும்? ஓடி இருக்கணும். அதான உண்மை. ஒருவேளை இவன் நல்லா பழகி இவன் மேலே நேசம் வச்சு பாசம் வச்சு ஒரு உறவு வைத்திருக்கிற ஒரு சொந்தக்காரனை யாரோ ஒருத்தன் பார்த்துட்டான்னா அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஐயோ நான் என்ன பண்ணிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை ஆட்டு என்ன பண்ணிடாத, சொல்லி கொடுத்துடாத அப்படின்னு சொல்லி அவனையும் கூட்டிட்டு என்ன பண்ணியிருக்கணும்? ஓடி இருக்கணும். அவன் யார் தெரியுமா? இவனோட பழகிறவே. இப்போ இதை உன் மைண்டில் வச்சுக்கோங்க. காயின் ஆபேலை கொலை செய்து விட்டான், கொன்று தீர்த்து கட்டிட்டான், ரத்தம் கிடக்குது, ரத்தம் கூப்பிட்டு இருக்குது. அப்போ யார் பார்க்குறா? கர்த்தர் பார்க்குறாரு. கர்த்தர் வந்து அவன்கிட்ட கேட்குறாரு, ஏப்பா நீ என்ன செஞ்ச? உன் சகோதரனுடைய சத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறதே, நீ என்ன செஞ்ச அப்படின்னு ஒரு தெரியாத பழகாத ஒரு நபர் அல்லது கடவுளாக மாத்திரம் இருக்கிற ஒரு நபர் கேட்டிருந்தார்னா இவன் தெரிச்சு ஓடி இருக்கணும். ஆனால் அவன் எவ்வளோ அசால்ட்டாக கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் தெனாவட்டா நின்றுக்கிட்டு கண்ணால் பார்த்துட்டு ஒருத்தர் கேட்குறாரு, என்னடா பண்ணிட்டு அப்படின்னு. இவன் சொல்கிறான், நான் என்ன அவனை காவா காத்துக்கிட்டா இருந்தேன், நான் அவனை பார்க்கவே இல்லைங்க. புரியுதா? அந்த அந்த அரியன்ற வார்த்தை விடுங்க. நான் என்ன அவனுக்கு காவ காத்துக்கிட்டா இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட சொல்கிறான் அப்படின்னா பழக்கம் இல்லாத ஒரு நபர்கிட்ட இவ்வளவு துணிகரமாக இவன் பேசவே முடியாது. கவனிக்கணும், யார் சொல்கிறாருன்னு தெரிஞ்சிருச்சு, கடவுள் தான் வந்து கேட்குறாருன்றது தெரிஞ்சிச்சு. ஒருவேளை அந்த கடவுள்கிட்ட பழக்கம் இல்லை, பயம், ஒரு விதமான ஒரு பிற்போக்கான காரியம், அவருக்கும் இவனுக்கும் ஒரு தூரம் அளவு இருக்குன்னா அங்கேயே கத்தியை கீழே ஓட்டு காலை உளுந்து செத்தவனை போல இருப்பான், ஐயோ அப்படின்ட்டு இருப்பான், அல்லது தெரிச்சு ஓடி இருப்பான். கொஞ்சம் கூட பயப்படாமல், கொஞ்சம் கூட இப்படி பண்ணிட்டோம் என்ற உணர்வு இல்லாமல் யார்கிட்ட சொல்கிறான் பதில்? வானத்தையுமே உண்டாக்கின கடவுள்கிட்ட. கடவுள்னு தெரியுது அவனுக்கு, கடவுள் தான் கேட்குறாரு. சொல்கிறான், நான் என்ன அவனை பார்த்துக்கிட்டா இருக்கேன் அப்படின்னு இவன் அசால்ட்டாக பேசுகிறான்னா அந்த அளவுக்கு இவனுக்கும் அவருக்கும் நெருங்கிய நட்பு, நெருங்கிய உறவு, நெருங்கிய பழக்கம், அவர் கொடுத்த செல்லம், அவர் கொடுத்த அன்பு, அவர் கொடுத்த கிருபை தான் அவரையே அப்படி பேச வைக்குது. புரியுதா? ஆமேன். நான் சொல்கிறது சரியா புரியலாட்டா புரியல, ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. புரியுதில்ல? அடுத்து சொல்கிறான் பாருங்க, அடுத்து போங்களேன். இல்லை அடுத்து 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 இப்போ சாபத்தை போடுறாரு. இப்போது சாபத்தை போட்ட பிற்பாடு இவன் சொல்கிறான் பாருங்க, அடுத்து அடுத்து போங்களேன். அதுக்கடுத்து அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, யாரை நோக்கி? தெரியாத ஆளை கிடையாது, பழகாத ஆளை கிடையாது, பார்க்காத ஆளை கிடையாது, அவர் யாருன்னு தெரியும், கர்த்தர்னு தெரியும். ஆனால் கர்த்தரை நோக்கி ஃபஸ்ட்டு இவன் வந்து நான் என்ன அவனை காவ காத்துக்கிட்டா இருக்கேன் அப்படின்னு சொன்னதே மகா பெரிய தப்பு. ஆனால் சொன்னான். அப்போ என்ன தெரியுதுன்னா அந்த அளவுக்கு அவர் இவனோட இவ்வளோ அசால்ட்டா கையை தட்டி ஹல்லேலூயா அசால்ட்டா இவன் பேசுகிற அளவுக்கு ஆதாமுட்ட பழகின மாதிரியே அவன் பிள்ளை காயின்கிட்டையும் கர்த்தர் பழகி இருக்கிறார். ஆதாம் பாவம் செஞ்சு துரத்தி விட்ட போதும் கூட மறுபடியும் அவன் வீட்டை தேடி வந்து அவன்கிட்டையும் பழகி இருக்கிறாரு, அவன் பிள்ளைகள்கிட்டையும் பழகி இருக்கிறாரு, ரொம்ப பழகி இருக்கிறாரு. பகலில் குளிர்ச்சியான வேலையில் எப்போதும் போல இப்போதும் தேடி வந்து பழக்க வச்சதுனால தான் அவ்வளோ பெரிய ஆள் கேட்கும்போது நான் அவனை பார்த்துக்கிட்டா இருக்கிறேன் அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிட்டு அடுத்து சொல்கிறான், கர்த்தரை நோக்கி, இங்கே பாருங்க,
எனக்கு போட்ட தண்டனைலாம் என்ன பண்ண முடியாது, அப்படிலாம் சகிக்கவே முடியாது, தாங்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து என்னை துரத்தி விடுகிறீங்க. எங்கள் அப்பனை துரத்துற மாதிரி இப்போ என்னையும் துரத்துறீங்க. துரத்திட்டு போங்க, உங்களுக்கு அது இது உங்களுக்கு ரூல்ஸ் இருக்குது, துரத்தலாம். ஆனால் ஏன்னா அப்படி பழகிருக்காங்க அவன். உங்களுக்கு ரூல்ஸ் இருக்குது ஆண்டவரே துரத்துறதுக்கு. எங்கள் அப்பனை துரத்தி விட்டீங்கல்ல, தப்பு பண்ணனால இப்போ என்னையும் துரத்தி விட்றீங்க. ரூல்ஸ் இருக்குது. ஆனால் ஒன்று செய்யணும். என்ன செய்யணும் தெரியுமா? நான் உமது சமூகத்துக்கு விட்டு விலகி போய் பூமியில் நிலையற்ற அலைவனாக இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிற எவனும் என்னை கொண்டே விடுவான். இப்போ கொல்லாதபடிக்கு எனக்கு ஏதாவது செஞ்சாகணும். இப்போ நீங்கள் கையை தட்டுங்க. என்னங்க உட்காந்துருக்கீங்க? இவன் கேட்டிருக்கிறான், வெளியே போனால் என்னை கொண்டுருவாங்க, நான் பண்ண ஐயோக்கியத்தில் எல்லா பேத்துக்கும் தெரிஞ்சு போயிடும், கொண்டே விடுவாங்க. அதனால் என்னை வந்து உண்டாக்கினாங்களா இல்லையா, என் அன்பு கூடுறீங்களா இல்லைங்களா, என்னை பெற்றெடுத்தீங்களா இல்லையா? அப்போ ஒன்று செய்யணும், நான் சாகாதபடிக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும். ஏன்னா நீங்கள் அப்பா, நீங்கள் ரொம்ப அன்பானவர், எனக்கு தெரியும், செஞ்சு விடுங்க. நான் அப்பெல்லாம் போக முடியாது. அப்புறம் இவ்வளோ நாள் பழகின பழக்கத்துக்கு என்னங்க இருக்குது அர்த்தம்? அல்லேலூயா. ஏங்க இவ்வளோ தூரம் பழகிருக்கோம், என்ன அர்த்தம் அது? நீங்கள் ஒரு பைசல் பண்ணியே ஆகணும். இப்போ எனக்கு ஒரு பைசல் பண்ணியே ஆகணும். நான் சும்மா தான் போக முடியாது. உங்கள் சமூகத்தை விட்டு போயிட்டு நான் பாட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டு திரிவேன். பார்த்த வேலை என்னை கொண்டு போடுவேன். இதுக்கு தான் என்னை உண்டாக்குறீங்களாக்க நீங்கள். அதனால் ஏதாவது வழி பண்ணி விடுங்க, சும்மா போக மாட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா அடுத்த செகண்ட் அவர் சொல்கிறார், அப்பொழுது கர்த்தர் அவன் நோக்கி, காயினை கொள்ளுகிற எவன் மேலும் 7 பலி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிற எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார் என்று சொன்னால், அவன் மேலையும் கர்த்தர் அன்பாகவே இருந்திருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நான் இப்படி சொல்றேன், கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் அவங்க சந்ததிகளையும் ஏதேன் தோட்டத்தை விட்டு தான் துரத்தினாரே ஒழிய இருதயத்தை விட்டு அவங்கள வெளியே தள்ளவே இல்லை. கர்த்தர் பகலின் குளிர்ச்சியான வேலையில் நேற்று எப்படி பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி தேடி வந்தாரோ, பாவம் செஞ்ச அன்னைக்கும் தேடி வந்தார். பாவம் செஞ்ச அன்னைக்கு எப்படி தேடி வந்தாரோ, பாவம் செஞ்சு துரத்தி விட்ட பிறகும் கர்த்தர் எப்போதும் போல பகலின் குளிர்ச்சியான வேலையில் அவனை தேடி வந்தார், அவனோடு பழகினார். அவனுக்கு பிள்ளை பிறக்குது, பிள்ளையோடும் பழகுறார், சரி உரிமை கொடுக்குறார், அவன் மேலே பூர்ண அன்பை காட்டுறாரு. இவ்வளோ தூரம் அந்த கடவுளுக்கு முன்னாடி நிற்கிண்டு பேசுகிறான்னா அந்த அளவுக்கு காயினோடையும் ஆபேலோடையும் கர்த்தர் நேரத்தை செலவழித்து பழகி உறவு கொண்டாடி நட்பை ஏற்படுத்தி இருக்கிறார். ஏன் தெரியுமா? தேவன் அன்பாகவே இருக்கிறார். இப்போ எத்தனை பேர் நல்லவன்றீங்க? கர்த்தர் எத்தனை பேர் அன்பா இருந்திருக்கிறார்ன்றீங்க? நான் சொல்றேன், பவுல் அடுத்து சொல்றாரு, இந்த அன்புல நிலைத்திருங்கள், இந்த அன்புல பூரணப்படுங்கள். இந்த அன்பு உங்களை பூரணப்படுத்தி நியாய தீர்ப்பு நாளில் மாத்திரம் இல்லை, எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஜெபிக்க வர்றீங்களோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு சம உரிமையை கொடுத்து, வா என்னிடத்தில் எதை வேணாலும் கேளுன்னு சொல்லி உங்களுக்கு உரிமையை கொடுத்து, சம உரிமையை கொடுத்து பக்கத்தில் உட்கார வச்சு அழகு பார்க்கறது தான் தேவனுடைய சுபாவம். ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். இது 1 யோவான்ல அல்ல, ஆதி ஆகமத்திலிருந்தே கடவுளுடைய அன்புல ஒரு துளி கூட குறையவே இல்லை, அன்பாகவே இருக்கிறார். அந்த கலப்படத்தில் அந்த அன்பில் ஆதி ஆகமத்திலையும் கலப்படம் இல்லை, இப்போ வரைக்கும் கலப்படம் கொஞ்சம் கூடவே இல்லை. இதெல்லாம் பார்த்து அறிந்து வந்த யோவான் இப்போ சொல்கிறான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதை விட ருசிச்ச அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், தேவன் கிருபையாகவே இருக்கிறார். ஒருவேளை தவறு செய்யும்போது கூட, நான் இப்படிலாம் சொல்கிறதுனால நீங்கள் தவறு செய்யுங்க அப்படின்னு சொல்லலை, தவறு செய்கிறவங்களுக்கும் சப்போர்ட்டும் பண்ணலை. இதை சப்போர்ட்டாக எடுத்து தவறு பண்ணிங்கன்னா அதுக்கான கணக்கு நீங்கள் தான் கொடுத்தாகணும். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவன் அந்த அளவுக்கு கலப்படம் இல்லாத சுத்த பாலை போல அன்பாகவே இருக்கிறார். ஆமென். புரிஞ்சுல?
கர்த்தர் நல்லவர். இந்த அன்பில் நிலைத்திருங்கள், இந்த கிருபையில் நிலைத்திருங்கள். உங்களுடைய கிரியையில் நிலைத்திராதீர்கள். அது உங்களை நியாய தீர்ப்பு நாளில் தைரியமாக நிற்க விடாது. ஜபத்துக்கு போகும்போது கூட தைரியமாக போகக்கூடாது. ஐயோ நம்ம எது பண்ணியிருக்கோமோ அது பண்ணியிருக்கோமோ, ஆண்டவனுக்கு பதில் தருவாரோ தரமாட்டாரோ அப்படின்ற பயத்தை ஜெபம் பண்ணும்போது கூட வருதுன்னா நீங்கள் எதில் பூரணப்படலைன்னு அர்த்தம். ஏன்னா அன்பில் பூரணப்பட்ட அன்பில் என்ன இல்லை? ஆமென். அன்பில் பயம் இல்லை. ஒருவேளை பயம் இருக்குன்னா நீங்கள் எதில் இல்லைன்னு அர்த்தம்? அன்பில் இல்லைன்னு அர்த்தம். எதில் இருக்கீங்கன்றதை நீங்கள் நிதானித்தறிந்து எதில் நிலைத்திருக்கணுன்றதை தீர்மானம் பண்ணுங்கள். ஆனால் நிலைத்திருக்கும்படி நான் உங்களுக்கு கேரண்டி சொல்கிறேன், அன்பில் நிலைத்திருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாம் எளிமையாக நிற்கலாம். குழியில் விழுந்தோரை தூக்கி எடுக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு, ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு, என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்துவிட்ட அப்பாவின் அன்பு. என்ன சொல்லவா? ஆதாம் மேலே அன்பு கூறுற அளவுக்கு அவர் தம்முடைய குமாரனெல்லாம் கொடுக்கல, ரத்தத்தெல்லாம் சிந்தலை, அவனுக்காக ஆண்டவர் எந்த இதுவும் செய்யலை. அப்படிப்பட்ட ஒருவனுக்கே தேவன் இவ்வளவு அன்பாக இருந்திருப்பார்னா, உங்களுக்காக எனக்காக சொந்த குமாரன் பாராமல் பாவிகளாக இருக்கும்போதே அவரையே கொடுத்திருப்பார்னா, இப்போ பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகு அவர் அவங்கள விட்டு எடுத்துட்டு உங்களை தள்ளியா விடுவார்ன்றீங்க? என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளுவதில்லை. ஏன்னு கேட்டா, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதில் எந்த ஒரு கலப்படமும் இல்லை. அதனால தான் அந்த அன்பை புரிஞ்சுக்கிற முடியாமல், என்னடா இது வித்தியாசமான அன்பாக இருக்குது, ரொம்ப மோசமான அன்பாக இருக்குது, அக்கினியை காட்டிலும் பயங்கரமாக இருக்குது, பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தா ஒரு பேரும் தெரில. அது அது ஆனால் அதுக்கு பிறகு ஒரு பேர் வச்சுட்டாங்க. என்ன பேர்னா அகாப்பே. அகாப்பே அப்படின்னா அதில் ஆழம் கண்டுபிடிக்க முடியாது, நீளம் கண்டுபிடிக்க முடியாது, உயரம் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அன்பை பற்றி எதுவுமே ஆராய்ச்சி பண்ணி முடிவெடுக்க முடியாத அன்பு தான் அகாப்பே. அகாப்பேன்ற அந்த பேரை அன்புக்கு வச்சுட்டாங்க. அதை கர்த்தர் இன்ன வரைக்கும் உறுதிப்படுத்தியிருக்கிறார், இனிமேல் உறுதிப்படுத்துவார். எல்லா துதி கன மகிமை பேர் புகழ் மாட்சிமை மகத்துவம் யாவற்றையும் இவ்வளவாய் அன்பாயில் நிறைந்திருக்கிற எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு செலுத்துகிறோம்ப்பா. ஒருவேளை இந்த உலகத்தினுடைய அன்பினால் ஏமாற்றப்பட்டு கைவிடப்பட்டு என்னை அன்பு கூற யாருமே இல்லையே என்று சொல்லி இங்கே உட்கார்ந்திருப்பார்களானால், இதை பார்த்து கொண்டிருப்பார்களானால், ஆழம் கண்டுபிடிக்க முடியாத எங்கள் அகாப்பே தேவனுடைய அன்பு என்னை கைப்பிடிச்சு தூக்கட்டும். அவங்க கழுத்தை பிடிச்சி கட்டி அணைத்து கொள்ளட்டும். அவங்கள மார்போடு சேர்த்து கொள்ளட்டும். கர்த்தாவே, அன்புக்காக ஏங்கி கொண்டு உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் உம்முடைய முழு அன்பு இந்த ராத்திரி வேளையில் இந்த நேரத்தில் ஒவ்வொருவர் மேலையும் இறங்கட்டும். அந்த அன்பை ருசி பார்க்கட்டும், அந்த அன்பை அறிந்து கொள்ளட்டும், அந்த அன்பை விசுவாசிக்கட்டும், அந்த அன்பில் நிறைத்திருக்கட்டும். அந்த அன்புக்காக இவங்க எல்லாவற்றையும் செய்யட்டும் என்று சொல்லி நம்முடைய ஜனங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துங்க. அந்த அன்பை இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் பாடலை பாடுவோம். அல்ல அல்ல குறையாத அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்கத்தை விட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு,
ருசிக்க ருசிக்க தெவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. பாவங்களை மன்னித்த அன்பு, என்னை பிள்ளையாக மாற்றின அன்பு, பாவங்களை மன்னித்த அன்பு, என்னை பிள்ளையாக மாற்றின அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. அல்ல 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 குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.